பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்தில் 274வது எங்களுடைய மொழிபெயர்ப்பு தொடரை நாங்கள் நேயர்களுக்கு வழங்க உள்ளோம். அந்த அடிப்படையில் வளமையை போன்று முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஜுமா ஹுத்பாவை கதீப் பந்தர் பலீலா ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு சந்தோஷத்தை எவ்வாறு நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், அது சம்பந்தமான சில ஒழுங்குகள், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒழுங்குகள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பாக்கியங்களை வழங்குகின்ற போது அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது, நலவுகள் ஏற்படுகின்ற போது அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். அது ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த நலவுகள் உலகத்துடைய நலவுகளாக இருந்தாலும் சரி, மறுமையுடைய பாக்கியங்களாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான விடயங்களை அவன் சந்திக்கின்ற போது அவன் மகிழக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆன் பேசுகிற சூரா அர்-ரூம் 36வது வசனம், நாங்கள் மனிதர்களுக்கு ஏதாவது ரஹ்மத் நல்ல விடயங்களை செய்தால் அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். மறுமையுடைய விடயத்தை பற்றி பேசுகின்ற சொல்கிறான், மறுமையில் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் நினைத்து பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். சூரா ஆல இம்ரான் 170வது வசனம். மகிழ்ச்சி என்பது ஒரு பரிபூர்ணமான ஒரு தன்மையாகும். அது அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னதாக அல்லாஹு தஆலா மிகவும் சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான். அடியார்கள் தௌபா செய்கின்ற போது மிகவும் சந்தோஷப்படுகிறான். எப்படி என்றால், ஒரு மனிதன் ஒரு பாலைவனத்திலே பிரயாணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அவர் சென்ற அந்த ஒட்டகம், அதில் அவருக்கு தேவையான சாப்பாடு, அவருக்கு தேவையான தண்ணீர் இருக்கின்ற போது, பாலைவனத்திலே அவர் சென்ற போது அந்த ஒட்டகம் தவறி விடுகிறது, சென்று விடுகிறது, எங்கேயோ போய் விடுகிறது, காணாமல் போய் விடுகிறது. இப்போது அவர் தேடி 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 பார்க்கிறார். அந்த ஒட்டகத்தையும் காணவில்லை, ஒட்டகத்தில் இருந்த சாப்பாடும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இப்போது நிராசை அடைந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து அமர்கிறார். மரத்துக்கு கீழே வந்து அமர்ந்து அப்படியே உறங்கி விடுகிறார். என்னுடைய ஒட்டகம் திருப்பி வரமாட்டாது, அதில் தான் சாப்பாடும் இருக்கிறது, அதில் தான் தண்ணீரும் இருக்கிறது, திருப்பி வரமாட்டாது என்ற எண்ணத்தோடு நிராசையாகி ஒரு நிழலுக்கு கீழே அமர்கின்ற போது விழித்து பார்க்கிறார். திடீரென்று அந்த நேரத்திலே அந்த ஒட்டகம் அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறது. அப்போது அந்த ஒட்டகத்துடைய அந்த மூக்கணாங்கயிறை அவர் பிடித்து சந்தோஷம் தாங்க முடியாமல் சொல்லிவிட்டார், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு. அவர் சொல்ல வேண்டிய எப்படி, நீ எனது ரப்பு, நான் உன்னுடைய அடிமை. சந்தோஷம் தாங்க முடியாமல் வார்த்தையை அவர் மாற்றி, யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உனது ரப்பு என்று சொல்லிவிடுகிறார். சந்தோஷத்தின் காரணம் இது போன்று அல்லாஹ் தஆலா இதை விடவும் ஒரு அடியான் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவும் சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா அடியார்கள் தௌபா செய்வதன் மூலமாக இந்த அளவு சந்தோஷம் அடைகிறான் என்றால், ஒரு அடியான் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமையை செய்கின்ற போது எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைவான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் சந்தோஷம் ரெண்டு வகை. ஒன்று புகழுக்குரியது, இன்னொன்று தடுக்கப்பட்டது, வெறுப்புக்குரியது, பாவமானது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சந்தோஷப்படுவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக சந்தோஷப்படுவது, பணிவின் அடிப்படையிலே சந்தோஷப்படுவது, அல்லாஹ் கொடுத்ததை அனுபவித்து அதன் மூலமாக பணிவுத்தன்மையோடு சந்தோஷப்படுவது, இது வரவேற்கத்தகுந்த ஒரு சந்தோஷமாகும். இன்னொன்று இருக்கிறது வெறுக்கத்தகுந்த, வெறுக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட ஒரு சந்தோஷம். அது என்ன? அதுதான் பெருமை, மமதை, தற்பெருமையின் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷம், பாவங்களை செய்துவிட்டு படக்கூடிய சந்தோஷம். இதெல்லாம் வந்து அல்லாஹ் வெறுக்கின்ற சந்தோஷமாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில பேர்கள் ஒரு யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல் வீடுகளிலே தங்கிக் கொண்டார்கள், அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாலும் உயிரை கொடுத்தும் தியாகம் செய்வதை அவர்கள் வெறுக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சூடு காலத்திலே வெளியே இறங்கக்கூடாது, நபியை நீங்கள் சொல்லுங்கள், நரகத்துடைய உஷ்ணம் இதைவிட பயங்கரமானது. இவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தார். சூரா தௌபா 81வது வசனம். அதே போன்று புகழப்பட்ட வரவேற்க தகுந்த சந்தோஷங்களில் ஒன்றுதான் உள்ளம் அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷப்படுவது, அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருவசனங்களை விளங்கி புரிந்து அதன் மூலமாக சந்தோஷப்படுவது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா அர்-ரஅத் 36வது வசனம், நாம் யாருக்கு இந்த வேதத்தை கொடுத்தும் அவர்கள் இந்த வேதத்தை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், வேதக்காரர்கள் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவதற்கு தகுதியானவர்கள். அதேபோல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நாங்கள் ஒரு சூறாவை நாங்கள் இறக்கினால் அவர்கள் சொல்வார்களாம், இந்த ஒரு ஆயத்தை நாங்கள் சூறாவை இறக்கினால் இந்த சூறா உங்களில் யாருடைய ஈமானை அதிகப்படுத்தியது என்று அவர்கள் கேட்பார்களாம். ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளத்தை, ஈமான் கொண்டவர்களை குர்ஆனுடைய இந்த சூறா அவருடைய ஈமானை அதிகப்படுத்தும், அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். சூரா தௌபா 124. அதேபோல் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு நல்ல உபதேசம் வந்திருக்கிறது, அது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்தாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கிறது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், அது அவர்கள் உலகத்துடைய வஸ்துக்களை சேர்த்து வைப்பதை விட மேலானதாகும். சூரா யூனுஸ் 57வது வசனம். தஃசீருடைய உலமாக்கள் சொல்ற இடத்தில் சொல்லப்படக்கூடிய ஃபத்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபத்ல் என்று சொல்லப்படக்கூடியது இஸ்லாமாகும், ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடியது குர்ஆனாகும். இனி இஸ்லாத்தை கொண்டும் குர்ஆனை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். அதே போன்று புகழப்பட வேண்டிய சந்தோஷங்களில் ஒன்றுதான்
ஒரு அடியான் இபாதத்துக்களை பூர்த்தியாக அழகாக கச்சிதமாக செய்கின்ற போது அவர் சந்தோஷம் அடைவது. நோன்புடைய மாதத்திலே நோன்பு பிடித்திருக்கும் நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். அதே போன்று உலகத்தில் அல்லாஹு தஆலா மறுமையுடைய நாளுக்கு முன்ன உலகத்திலே அதுக்கான நன்மை வாக்களித்த நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பான். அதே போன்று அல்லாஹு தஆலா இதுக்கு பின்னால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் செய்வதற்கான நல்ல பல விடயங்களை பக்கம் அல்ல ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அவனுக்குரியதாகவும் நோன்பை தவிர நோன்பு எனக்கு சொந்தமானதாகவும் நானே நோன்புக்கு கூலி வழங்குகிறேன். நோன்பு என்பது ஒரு மனிதனை பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நோன்பாளியாக நீங்கள் மாறிவிட்டால் உங்களுடைய நாவினால் ஆபாசமான மோசமான தீய வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. யாராவது ஒரு ஏசினாலே சண்டை பிடித்தால் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்ல வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக நோன்பாளியுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய துருவாடை அல்லாஹ்விடத்திலே மிஸ்க் என்று சொல்லக்கூடிய வாசனை தெரிவித்து விட வாசமானதாகும். நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒன்று அவர் நோன்பை விடுகின்ற போது திறக்கின்ற போது, இரண்டாவது அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது. புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நோன்பாளியுடைய சந்தோஷம் நோன்பை திறக்குகின்ற போது அந்த மக்ரிபுடைய நேரத்தில் அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே போன்று அந்த மாதத்தை முடித்துவிட்டு ரமலானுடைய மாதத்தை முடித்துவிட்டு ஷவ்வாலுடைய பிறை காணுகின்ற போதும் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் ஒரு மனிதனுக்கு ஏற்படும். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ள என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹதீப் பந்தர் பலீல் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷப்படுவது, அல்லாஹ் பேர்களை அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொண்டு சந்தோஷப்படுவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை கொண்டு சந்தோஷப்படுவது ஈமானுடைய அடையாளமாகும். அது சுத்த ஈமானுடைய வெளிப்பாடாகும். அது அந்த அப்படியான விடயங்களை கொண்டு சந்தோஷப்படுவது அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். எனவே இப்படியான விடயங்களை கொண்டு மகிழ்வது, சந்தோஷம் அடைவது, அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை கொண்டு சந்தோஷம் அடைவது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய விடயங்கள் பாக்கியங்கள் ஆக சிறந்த பாக்கியமாகும். மறுமையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷப்படும், அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அடைவது மிகப்பெரிய பாக்கியங்கள் ஒன்றாக கருதப்படும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா செய்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதாக இருந்தால் ரமலானுக்கு பின்னால் எங்களுடைய இபாதத்துக்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று 6 நோன்புகளை நாங்கள் பிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யார் ரமலானுக்கு பின்னால் 6 நோன்புகளை தொடராக பிடிப்பார்களோ அவர்கள் முழு வருடம் நோன்பு பிடித்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று யாருக்கு இந்த 6 நோன்பு பிடிக்க முடியும் அவர்கள் பிடிக்க வேண்டும். பிடிப்பது மிக ஏற்றமாகும். யாருக்கு சிரமமோ அவர்கள் இந்த ரமலானுக்கு பின்னால் வேறு வேறு நல்ல அமல்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும். நல்ல விடயங்கள் பக்கம் அவர்கள் திசை திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய நீண்ட ஒரு துவாவை செய்து ஹத்தீப் அவர்கள் முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்ற அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை முடிவு வைக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.